அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயம் கோபி. திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை கோவிலுக்கு இன்னைக்கு காலையில் போயிருந்தேன். மிகப்பெரிய அற்புதம். கிட்டத்தட்ட பல நூறு முருக பக்தர்களை சந்தித்தேன். நான் எல்லா பேட்டிலையும் சொல்லுவேன், முருகர் எனக்கு உத்தரவு கொடுத்தாரு, முருகர் உத்தரவு கொடுத்தாருன்ட்டு. இன்றைக்கி அதே மாதிரி முருகர்கிட்ட உத்தரவு கேட்கும்போது பூ விழுந்துச்சு. என் பின்னாடி நிறைய முருக பக்தர்கள் பார்த்தாங்க. இந்த கோவிலை பற்றி இந்த ஒரு சிறு காணொலியில் சொல்கிறத விட இந்த கோவிலை பற்றி பேசுறதுக்கு தான் முருகரை நாங்கள் போக வச்சிருக்கான்றது அங்கே போனதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன். திருச்செங்கோடு முருகரை பற்றி நான் பேசியிருந்தேன். திருச்செங்கோடு இமயமலைக்கு நிகரான மலைன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சிவன்மலை இமயமலைக்கு நிகரான மலை கிடையாது. இமயமலை தான் நம்ம சிவன்மலை, சிவன்மலை தான் இமயமலை. அப்பேற்பட்ட ஒரு ஆகர்ஷ சக்தி அங்கே பெருசாக இருக்குது. இன்னும் விரிவாக இதை பற்றி நான் நேர்காணலில் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல 100 மைல்கள் கத்திக்கிட்டே இருக்குது. நைட்லேருந்து காலையிலேருந்து ரொம்ப பெரிய சந்தோஷம். கரெக்டாக சிவன்மலைக்கு போயிட்டு வந்துட்டு இங்கே மதியானம் ஓய்வுக்கு வரப்போ கிளி மயில் இது ரெண்டுமே காட்சி கொடுத்தது. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. அடுத்தது மலேசியா பயணம் எப்போன்றது நான் விரைவில் ஒரு காணொலியில் சொல்கிறேன். நன்றி. எல்லா புகழும் முருகனுக்கே.